மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் சொத்துக்களை முறைகேடாக கைப்பற்ற முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிவகாமி, ஸ்ரீதேவி இறந்த பிறகு அவரது கணவர் போனி கபூர் முறைகேடாக சான்றிதழ்களை பெற்று பட்டாவை பெயர் மாற்றம் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர் தாசில்தார் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தவறுதலான போலி பட்டா வழங்கியிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. போனி கபூர், ஸ்ரீதேவி அம்மா நடிகை அவங்க இறந்ததுக்கான இறப்பு சான்றிதழ் இல்ல, வாரிசு சான்றிதழ். போனி கபூர் தான் கணவர், இவங்க பசங்கன்றதுக்கு வாரிசு சான்றிதழும் இல்ல. பட்டா பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. கோர்ட்ல ஹைகோர்ட்ல ரிட்டு போட்டிருக்கேங்க. ரிட்டு போட்டதுக்கு எனக்கு 12 வாரம் கால அவகாசத்துக்குள்ள இந்த இதே மனுவை விசாரிச்சு இவங்களுக்கு தீர்ப்பு சொல்லும்படி சோழிங்கநல்லூர் தாசில்தாருக்கும் ஆர்டிஓ கிண்டிக்கும் நீதிபதி ஐயா உத்தரவிட்டிருக்காரு. இதற்கு இடையில இவங்க இந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. என்கிட்ட எல்லா விதமான ஆவணங்களும் ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்டா இருக்கு. போலி ஒரு நேம் டிரான்ஸ்பர் ஆஃப் பட்டா வித்தவுட் டெத் சர்டிபிகேட், வித்தவுட் லீகல் ஹெர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே போனி கபூர் என்றவர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பண்றாருங்க. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இந்த சொத்தை விற்க கூடாதுன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. மற்றபடி நீதிபதி கோர்ட்ல என்ன நியாயம் கிடைக்கிறதோ கிடைக்கட்டும் பொறுமையா.